இன்றைய தினமலர் செய்தியில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். கர்நாடகாவில் விரைவில் முதல்வராக சிவகுமார் பதவியேற்க உள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் செல்லும். தமிழக அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஏஎம்சிஏ எனப்படும் அதிநவீன பல்முனை தாக்குதல் போர் விமான திட்டத்தை இராணுவ அமைச்சகம் முன்னெடுத்து 3 நிறுவனங்களுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாகும் ரேஷன் விநியோகம் 25,630 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கேரளா மாஜி முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மும்மொழி கொள்கை விவகாரம் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோவிலில் தங்கம், விலை உயர்ந்த பொருட்கள் மாயமாகிவிட்டதாக உளவுத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. இதை உளவுத்துறை கூடுதல் டிஜிபி ரகசியமாக கண்காணித்து கண்டுபிடித்த விவரங்களை சமர்ப்பித்துள்ளார். ஆனால் பத்மநாபபுர சுவாமி கோவில் நிர்வாகம் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. உண்மை கண்டறிய மத்திய அரசின் நடவடிக்கை அவசியம். வணக்கம்.